கல்யாணம் பண்ணி வச்சோம். நேற்று வந்தா ஒருத்தி, அவள் பேச்சுக்கன்னு போயிட்டு எங்களெல்லாம் விட்டுட்டு, அந்த அளவுக்கு நீங்கள் பிள்ளைய வளர்த்துருக்குறீங்க. நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க? இல்லை, நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க? நான் ஊழியம் பண்ணுறேன். நல்லா பண்ணுறீங்க ஊழியம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டா, இவ்வளோ பேர் ஞானஸ்நானம் கொடுத்தேன், இவ்வளோ அற்புதம் நடந்தது. ஓ போயா வெங்காயம், ஒன்றும் இல்லை. உன் வீட்டிலே விட்டுட்டு கோட்டை விட்டு உட்காந்துருக்குற, வெக்கமே இல்லாத ஊழியம் பண்ணுற சொல்லிருக்கிறேன். சொல்கிறேன், சொந்த மனசாட்சி குத்தணும் இல்லையா? வீட்டில் இவ்வளோ பெரிய படுபாவி வச்சுருக்க. மரம் ஒழுங்காக வச்சிங்கனாக்கா, பராமரிச்சிங்கன்னா கனி கொடுக்கும். ஆடு நல்லா மேய்ச்சா அது நமக்கு கனி பலிக்கு பெருக்குது இல்லையா? கான்சன்ட்ரேஷன் கிடையாது. ஒன்றையும் கூட சேராதனாவது சொல்லியிருக்கணும். இல்லை ஃபேமிலியில் இது மாதிரி நடந்துருக்குதுன்னா சொல்லியிருக்கணும். ஃபுட் அண்ட் பெட்டு ரெபேக்கால்னாக்கா அவங்களோட தாமதிய வாழ்க்கை. உணவு ஃபுட் அண்ட் பெட்டு ரெபேக்கால் பர்மிட்டட் பை காட். நான் வேணான்னு சொல்ல. பசங்க கிட்ட பேசுறதுல என்ன இருக்கு? இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் நடந்திருக்கு. என்ன பார்த்து வெளிலெல்லாம் போயிட்டு வரீங்க, ஜாகிரதை. தாத்தா மாதிரி தான் நானும் தோலை உரிச்சிட்டேன், அவ்வளோதான். அதோடு நீங்களும் கிளம்பிடுங்க. ஏசா போயிட்டானா நைட்டுக்கு என்ன டேடி பண்ணுவேன் நீ தந்தூரி சிக்கனுக்கு? நான் இல்லைனான்ற மாதிரி ஆயிடுச்சு சிச்சுவேஷன். ஏசா என்ற குமாரன் அல்லவா, எந்த மகன் அல்லவா. யாக்கோபு உண்ட மகன் அல்லவா, உண்ட மகன். அது கிச்சன் ராட்டு மாதிரி இருந்தது ரெபேக்காலோட. இப்படியெல்லாம் வகுத்துக்கிட்டு வகுக்கிறப்பே புரிஞ்சிடும். அது இந்தியா பாகிஸ்தான் மாதிரி ஆகிடும். வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் ஒரு பையன், ஒன்று அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணும். இல்லை எல்லாமே அம்மா பக்கம் போயிடும். பாவன் சுயேட்சையாக இருப்பான், அதுக்கு கூட்டணி பலமாக இருக்கும். இதெல்லாம் நடக்குதா பாருங்க. ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் ஒரு பாடுகளில் படுத்தார், பலிபீடத்தில் படுத்தார். கர்த்தர் யெகோவா சத்தத்தை கேட்டார். எல்லாம் உண்மை தான். அவர் ரட்சிப்பை வந்து பிள்ளைங்களை எல்லாம் கரை சேர்த்ததா சரித்திரம் இல்லை. அடிமைப்பட்டது தான் மிச்சம். இவன் போய் என்ன ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா இவன் இஸ்மவேல் வீட்டில் போய் பொண்ணு எடுக்கிற அளவுக்கு வந்திருப்பான். ஏசா பேரண்ட்ஸ் கிட்ட வந்து பேசினானா, இஸ்மேல் வந்து ஈசா கிட்டே பொண்ணு கொடுக்குறப்ப இந்த மாதிரி உன் பையன் விரும்புகிறான் என் பொண்ணுன்னு கேட்டானா, அவன் கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிட்டான். இது நம்ம பலிகாடாக போயிருக்கு. யார்? ஏசா. எதுக்கு ஒரு மனுஷன் உங்ககிட்ட பேசுகிறான்? எதுக்கு அவங்ககிட்ட உனக்கு பேச்சு? என்ன பேசுகிற? யார் உனக்கு ஃப்ரெண்டு? என்ன அவ்வளோ ஃபோனில் தொங்குற? யார் அது? காட்டு உன் ஃபோனை. அது இன்னும் பர்சனல். கல்யாணம் வரைக்கும் ஒன்றும் பர்சனலாம் கிடையாது. எல்லாமே நான் பார்த்து தான் கொடுக்குறோம். பாஸ்வேர்டை காட்டு, இதை காட்டு, அதை காட்டு. அவன் என்னென்னமோ ஸ்னாப் சாட்டில் போடுவான், நீங்கள் வாட்ஸ்அப்பை காட்டுவான். எல்லாமே சூரத்தனம் நடக்கும். இல்லைன்னு சொல்லி